ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் 5 month அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சர்விகல் லென்த்து வந்து 3.1, 16 சென்டிமீட்டர் லிக்யூட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் பீட் வந்து 135 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி குழந்தையோட பார்ட்ஸ் வந்து எல்லாமே ஸ்கேன் எடுத்துருப்பார் டாக்டரு. அதில் நெக்கு, ஃபேஸு எல்லாமே நார்மல் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், எல்லா பார்ட்டுமே நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளசண்டா வந்து ஆன்டீரியரில் இருக்குது, லோ லேயிங் ப்ளசண்டா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து குழந்தைக்கு வந்து கழுத்தில் வந்து தொப்புள் கொடி வந்து ஒரு ரவுண்டில் மட்டும் சுற்றி இருக்கு. அடுத்து வந்து டாக்டர் வந்து எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் நார்மல் ஒரு குழந்தை தான் இருக்குன்றத சிங்கிள் லைவ் இன்டர்கேட்டிவ் ஃபெட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. தண்ணி வந்து லிக்யூட் வந்து அடிக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. ப்ளசண்டா வந்து ப்ரிவியா ப்ளசண்டா இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஆனால் சொல்லுவாங்க, பாய் பேபிக்கு வந்து 135 இந்த மாதிரி இருந்ததுன்னா, 40க்குள்ளே இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பாய் பேபி தான். அது மாதிரி 160 அந்த மாதிரி போச்சுன்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பையனோட தலையை வச்சுருக்கிற பொசிஷனுமே வந்து கீழே அடியில் வச்சுருந்த மாதிரி தான் இருக்குது, தூக்குன மாதிரி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து கேர்ள் பேபி. இந்த மாதிரி வந்து பையனோட தலை வந்து நமக்கு கீழே பேபியோட ஃபேஸ் வந்து கீழே படுத்த மாதிரி அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து அது பாய் பேபின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.